ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டர் வந்து அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் எங்கேஜ் ஆகும்போது அவர் எப்படி தன்னோட ஒப்பீனியனை கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி ரொம்ப பேசிக் ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஹிஸ்டாரிக்கலை பொறுத்த அளவில் அது நடந்து முடிஞ்ச விஷயம், ஓகேவா? அந்த விஷயங்கள் கரெக்டாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பிரதிபலிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இவர் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுத்துட்டு வெளியில் வருவார். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து செக் பண்ணுறது எல்லாமே அங்கே நடந்த அந்த நிகழ்வுகள், அது ஈவெண்ட்டாக இருக்கலாம், டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், அதனுடைய எஃபெக்ட்டு கரெக்டாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்து அந்த அமௌண்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வெளில வருவார். ஆனால் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்பொழுது ப்ராஸ்பெக்டிவ்னால ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம், சரியா? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா, அவங்க வந்து நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் நாங்கள் வந்து இந்த மாதிரி வளர்ச்சி அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஸ்பெக்டிவ் P&L அக்கௌண்ட்டோ இல்லை பேலன்ஸ் ஷீட்டோ அவங்க காமிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு ஆடிட்டர் வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேலே ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதுக்குள்ளே போகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் எதன் மீது தன்னோட ஒப்பீனியனை சொல்வார் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ப்ராஸ்பெக்டிவாக அவங்க அடுத்த 3 இயர்ஸுக்கு ஃப்யூச்சர் இன்கம்மை வந்து எஸ்டிமேட் பண்ணி அதில் போட்டிருப்பாங்க. அப்போது ஒரு ஆடிட்டர் உள்ளே போயிட்டு அவங்க எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட்ஸ் ஃபார் இயர் நம்பர் 1, இயர் நம்பர் 2, இயர் நம்பர் 3ன்னு ஃபியூச்சருக்கு போட்டிருப்பாங்க. அங்கே போய்ட்டு ஃபஸ்ட் இயருக்கு 60 lakhs ப்ராஃபிட், செகண்ட் இயருக்கு 2 கோடி, தேர்ட் இயருக்கு வந்து 5 crores போட்டிருக்காங்கன்னா, இஃப் ஹீ ஃபைன்ஸ் தட் எப்போதுமே இந்த நம்பர் மேலே ஃப்யூச்சரில் ஒவ்வொரு வருஷத்துலையும் இவ்வளோ ரெவென்யூ இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் மேலே நம்ம போய் ஒப்பீனியன் கொடுப்போமா? ஓகே, இந்த நம்பர் எல்லாமே சீம்ஸ் டு பி ட்ரூ அண்ட் ஃபேர் அப்படின்னு நம்ம ஒப்பீனியன் கொடுப்போமா அப்படின்னு கேட்டால் நோ, கொடுக்க மாட்டோம். அப்போ ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பொறுத்த அளவில் ஒரு ஆடிட்டர் போயிட்டு அந்த இடத்துல ஒப்பீனியன் கொடுக்குறாருன்னா, ஓகே ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குறாருன்னா எது மீது கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, there are certain assumptions based on which the future or prospective financial information is drafted. ஓகே, அப்போ அடுத்த 3 வருஷத்துக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அவங்க ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் இருக்கும்ல. என்ன பேஸு? ஓகே, அடுத்த 3 இயர்ஸில் நாங்கள் ஏஐ கம்பெனியில் இந்த மாதிரி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவோன்னு அவங்க சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் இருக்கணும்ல. அந்த பேஸ்க்கு வந்து நம்ம என்னென்னு பேர் வைப்போம்னா அசம்ஷன்ஸ்ன்னு வைப்போம். ஸோ அந்த அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க ஃப்யூச்சர் இன்கம்மை வந்து அவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த அசம்ஷன்ஸ் என்ன? ஒருவேளை கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்சிடி அலாட் பண்ணியிருக்காங்களா அடுத்த 5 வருஷத்துக்கு, அதை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இல்லை கவர்மெண்ட் உங்களுக்கு எதோ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரெவென்யூவை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கீங்களா? எதை பேஸ் பண்ணி இந்த இன்கம்மை நீங்கள் அந்த இடத்துல எஸ்டிமேட் பண்ணியிருக்கீங்க? அப்போ அந்த அசம்ஷன்ஸை மட்டும்தான் ஆடிட்டர் போய் பார்ப்பார். பார்த்துட்டு ஓகே இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு மட்டும்தான் தன்னோட ஒப்பீனியனை கொடுத்துட்டு வருவாரே தவிர ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு அவர் தன்னோட அஷூரன்ஸை கொடுக்க மாட்டார். இது ரொம்ப 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 பேசிக்காக நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கண்டென்ட்டை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்குமே இந்த கண்டென்ட் காட்டும். ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சிஏ கிளாஸ்மேட்ஸோடு நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.